கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொன்று ட்ராப்பிங் வீடியோ தான். இது என்னன்னு நீங்கள் ஜூட்டில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வின் லான்ச்சர், வின் பஸ் லான்ச்சர். இது வந்துட்டு என்னன்னா ஓகே, இது வந்துட்டு என்னன்னா ஒரு லான்ச்சர். இதுக்கு மேலே ஒரு எக்கச்சக்கமான சிக்கன் போட்டோன்னா வந்துட்டு பொட்டுன்னு இருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரே நிமிஷம் கைஸ். ஆனால் இது ஒர்க் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 30 சிக்கன்ஸ் இதுக்குள்ளே இருக்கணும். நான் அப்படியே போடும்போது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு செஞ்சேன்னு தெரியுமா? ஏதோ ரெட் ஸ்டோனை மட்டும் பாருங்கள், ஐயோ கசன்னு இருக்கும். ஓகே, இது வந்துட்டு நீங்கள் ஜூட்டில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ராப்பர். இப்போல்லாம் வீடியோ கம்மியாகிடுச்சு, ஏன்னா நான் வெளியே போய்டுவேன்னா கொஞ்ச நாளில். இப்போ வீடியோ வந்துட்டு ஒரு 7 டேஸ்க்கு போட முடியாது. பாரு. ஓகே ஓகே, சிக்கன்ஸ்லாம் போதும்னு நினைக்கிறேன். நான் டெஸ்ட் பார்த்தேன், அதுக்கு தான் இதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னு சொல்லி கொண்டுட்டேன். ஓகே 3, 2, 1 பார்த்தீங்களா, ஒட்டு பெட்ராக்குள்ளே போயிருக்கேன். அதுக்குள்ளே போனால் கொல்லவே முடியாது. இதுதான் ட்ராப்பு. இந்த ட்ராப் எப்படி பண்ணணும்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக ஒரு இதுவும் ஒரு இதையும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு என்னன்னா, இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் வந்துட்டு இதில் போட்டு அடிச்சிட்டிங்களா, இப்போ வந்துட்டு இப்படி இருக்கும். செகண்ட் இதில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வின்சார்ஜ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளே செட்டாக கூட அந்த மாதிரி ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த பாருங்கள் வந்துட்டு அதே ஸ்பீடில் பெட்ராக்கில் அடித்தா எலக்ட்ரா வச்சு கூட தப்பிக்க முடியாது அந்த மாதிரி. ஆனால் யாராவது பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் போட்டிருந்தாங்கன்னா லைட்டாக கஷ்டம். அவங்க வந்து அந்தளவுக்கு நாக் பேக் வராது. ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இது ஃபுல்லாக நம்பட்டும், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ என்ன ஆகுதுன்னு தான் தெரில. இப்போ முன்னாடி வந்துருச்சா, இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இன்சார்ஜ் போட்டுருங்க. இப்போ நீங்கள் எதுக்கு இன்ஸ்டா டேமேஜ் போடுறேன்னா, அது கொஞ்சம் அது கொண்டுரும். நம்ம ஸ்வாடை வச்சுட்டாலும் வந்துட்டாலும் எல்லாத்தையும் ஒட்டுக்கால எடுக்க முடியாது. இது ஜாவாவில் இல்லை, பெட்ராக்கு. இங்கே பாருங்கள், நாத்திக்கு மட்டும் நான் அது ஃப்ளை பண்ணால் விழுந்துருந்தேன். இங்கே போயிருப்பேன். வெயிட் பண்ணுங்கள், அது ஃபுல்லாக இருந்து ஃப்ளை ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கைஸ் இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எந்த டேமேஜ் வேணால் போடலாம். நீங்கள் போர்ஷன்ஸ் மட்டும் அடித்தா மட்டும் போகாது. எதை வச்சு அந்த மாப் கில்லாச்சுன்னா போகும். சரி, இது மறந்தே போயிட்டேன். இது ஃப்ளை பண்ணாமல் இருக்கணும். இருங்க, ஃப்ளை பண்ணாமல் இன்னொன்று பண்ணுறேன், மறந்துட்டேன். ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபுல் பண்ணிட்டேன். பாருங்க, மட்டும் பாருங்கள். லாஸ்ட் இருங்க ஒரு நிமிஷம். பாருங்கள், பார்த்தீங்களா? இது நீங்கள் வேணால் டெஸ்ட் கூட பண்ணி பாருங்கள். இன்னும் மேலே போயிட்டே தான் இருக்கு. இதை வச்சு ஆனால் ஈப்பலை வச்சு ஈஸியாக கிளச் போடலாம். மட்டும் பாருங்கள்.
பார்த்தீங்களா அப்பால் கீழே போயிடுச்சு. அவ்வளோதான். இருங்க. ஓகே, இதோ இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகுது. ஓகே, இதை வந்துட்டு எப்படி இதோட ரெட்ஸ்டோனில் லீக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இதோ இங்கே வந்துட்டு ஒரு பிஸ்டன் இருக்குது. அது வந்துட்டு இதுவும் இங்கே வந்து ஒரு ரெட்ஸ்டோன் டார்ச். இது வந்துட்டு இதுவும் இந்த பிஸ்டனையும் ஆக்டிவேட் பண்ணும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 2 blocks இங்கே பாருங்கள் சேமர் மாதிரி பண்ணிட்டு இந்த கடியில் இந்த பிடிட் பிளாக்கில் தான் இந்த மாதிரி ஸ்லைம் இருக்கணும். அதுக்கடுத்து எடுங்க தப்பு. இப்போ வந்துட்டு அதுக்கடுத்து ஏதோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ரெட்ஸ்டோன் நீங்கள் ஷார்ட்டாகவும் பண்ணிக்கலாம், லாங்காகவும் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு இந்த 2 டிஸ்பென்சர்கிட்டையும் இது வந்துட்டு இந்த டிஸ்பென்சர்கிட்ட கனெக்ட் பண்ணோம். இது வந்து நான் எதுக்கு இந்த ஷீட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, கரெக்டாக இது வந்து ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் அடிச்சதுக்கப்புறம் இந்த போர்ஷன் ஃபஸ்ட்டு வந்து வின்சார்ஜ் போர்ஷன் அடிச்சதுக்கப்புறம் தான் ஆர்மிங் போர்ஷன் அடிக்கணும். அதுக்காட்டி இப்போ கரெக்டாக ஆர்மிங் போர்ஷன் அடிக்கும் போது கரெக்டாக இந்த பிளாக்கும் எடுக்கும். வந்துட்டு பொட்டுன்னு அடிக்கும் கைஸ். ஆனால் இது வந்துட்டு பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் இருந்துச்சுன்னா லைட்டாக தலைவலி. இது வந்துட்டு வேணால் திரும்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அட்லீஸ்ட் 30 சிக்கன்ஸ் வச்சு இதில் இருக்கணும், அப்போ தான் இது ஒர்க் ஆகும். என்ன பண்ணுறோம் 2 3 4 5 8 பண்ணுங்கள். 30 சிக்கன்ஸ் இருக்கிற வரைக்கும் இருந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான இருக்குது. ஆனால் இதோ இந்த டிஸ்பென்சரில் வந்துட்டு வின்சார்ஜ் இருக்கணும். இதெல்லாம் எடுத்துருங்க. இதுக்குள்ளே வந்துட்டு வின்சார்ஜ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே ஆர்மிங் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த இதில் வந்துட்டு ஆர்மிங், இதில் வந்துட்டு வின்சார்ஜ், இதில் வந்துட்டு ஆர்மிங்கு, இதில் வந்து வின்சார்ஜ் இருந்துச்சுன்னா அது தப்பு. இதில் வந்துட்டு ஆர்மிங் இருக்கணும், இதில் வந்து வின்சார்ஜ் இருக்கணும். ஓகே, கரெக்டாக இருக்கும். பாருங்க, ஐயோ வெயிட் பண்ணுங்க, தப்பு பண்ணிட்டு நினைக்கிறேன். இது நான் திரும்ப பண்ணிட்டு வரேன், வந்து காமிக்கிறேன். ஓகே கைஸ், கொஞ்சம் சிக்கன்ஸ் உள்ளே போட்டுட்டேன். வெயிட் பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நான் இங்கே வந்துட்டு ஒரு கிளாஸ் பிளாக் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். நான் கீழே கடியில் ஒரு கிளாஸ் பிளாக் ப்ளேஸ் பண்ணிட்டேன் வெளியே வரும்போது. அதுக்கு தான் வெயிட் பண்ணுங்கள். உள்ளே போனதுக்கப்புறம் இன்னொன்று டைம் பண்ணிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஓகே கைஸ், உள்ளே வந்துட்டேன். அதாவது உள்ளே சிக்கன்ஸ்லாம் போட்டேன். இப்போ பாருங்கள் கவர்மெண்ட்டு அது வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் தான் போட்டேன், அதுக்காட்டி கொஞ்சோண்டு தான் வந்திருக்கு. அது கடியில் எப்படி ஒரு கிளாஸ் பிளாக் வருதுன்னு தெரில. வெயிட் பண்ணுங்க, அதெல்லாம் செக் பண்ணிக்கிறேன். இதை எடுத்துகிட்டு ஓகே கரெக்டாக தான் இருக்கு. சரி கைஸ், இதை வந்து நீங்கள் எப்படி இதை ட்ராப்பாக யூஸ் பண்ணுவீங்கன்னா பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சேன்னா இதோ இந்த மாதிரி பிட்டோல். வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு லேடர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்துட்டு லேடர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நிற்கலாம் லேடரில். இது ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் ஒரு கமெண்ட் பேக் யூஸ் பண்ணிப்பேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இல்லைன்னா இது ஃபில் பண்ணிட்டு கூப்பிட்றேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் சிக்கன்ஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வின்சார்ஜ். ஓ சூப்பர், கிராஷ் ஆகிடுச்சு கேம். வெயிட் பண்ணுங்கள், உள்ளே போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பிஎஃப் ஸ்டோக்கர் SMP அந்த வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டுருக்கேன். அது என்ன 7 o'clock மேலே விளையாடவே முடியாது போல இருக்குது. உள்ளே வந்தால்
இது இந்த மாதிரியே காமிக்குது. பேர் என்ன? மல்டிப்ளேயர் கிளையண்ட் நாட் ஹேவிங்ட்டே வருது. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வெயிட் பண்ணி இருங்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, உள்ளே வந்துச்சு. பயங்கரமாக லேகுங்க. நான் தெரியாமல் போர்ஷன் யூஸ் பண்ண போட்டிருக்கேன். சுகர் எயிட் பண்ணுங்கள். திரும்ப போர்ஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், கொஞ்சோண்டு போகுது. ஏன்னா போன டைம் மாதிரி கிராஸ் ஆக வரும்ல. 3 பொடி ஃப்ளை பண்ணுறது. சரி கைஸ், நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சல. ஆனால் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. வெயிட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இன்னொரு டைம் திரும்ப சிக்கனை ஸ்பான் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அப்படியே மாதிரி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு லேடர் மாதிரி நின்றுட்டேன். ஃப்ளையும் பண்ணல. கல்லாம் மேலே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணி காமிங்க. இதை பண்ணி காமிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கீழே போகட்டும். இதை போடுவோம். ஓகே, இப்படி போனதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இதில் வந்துட்டு ஒரு மிஷின் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு வால் வச்சு அடைச்சிருங்க. வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு வாலில் பண்ணி அடைச்சிருங்க. வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் கைஸ். இந்த மாதிரி தான் எனக்கு டைம் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. இதட்டும் இங்கே ஃபுல்லாக ரூஃப் வச்சு அடிச்சிடலாம். இந்த மாதிரி அடிச்சிருங்க. பிளாக்ஸ் வச்சு அடிச்சுங்க. ஆனால் இந்த மாதிரி கீழே வரதெல்லாம் பிளாக்ஸ் வச்சு அடிச்சிங்கன்னா அது பாருங்கள். அது கரெக்டாக வந்து எப்படா மோஜங்கள் மாற்றிட்டாங்க தெரில நம்ம. சரி, அது நீங்கள் எப்படி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி போடக்கூடாது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது போய்டும். அதெல்லாம் போடக்கூடாது. ஓகே. அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிறேன். இதை நான் பார்த்து தக்க மாதிரி பிஓ ஒரு ஷார்ட் போட்டிருந்தாரு. இருங்க, நான் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ரோ இந்த யூடியூப்லாம் பார்த்துருக்கியா? பயங்கரமாக ஆடுவானுங்க ப்ரோ இந்த மேட்ச் வச்சு. நமக்கு தான் பிடிக்கவும் தெரில, அடிக்கவும் தெரில. உனக்கு தெரியாதுன்னு சொல்லு, நமக்குன்னு சொல்லி நம்ம 2 பேரையும் சேர்த்தாத. அப்போ உனக்கு தெரியுமா? 5 வருஷமா சர்வைவல் ஆடுறதுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியாதுல்ல. நானும் இதில் என்ன இது ரொம்ப பெருசாக பண்ணுவார். நானும் வெயிட் பண்ணுறேன். ஓகே, இந்தா இதை கையில் பிடிச்சிக்கோ, இல்லைடா செத்துருவேன். அஞ்சு வருஷமா சர்வைவல். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு டிஸ்லைக்கில் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு எங்கேயோ தெரியல, எங்கேயோ நான் மெசேஜ் போட்டிருந்தேன், ஞாபகம் இல்லை. சப்போ தெரியும். நானும் என்ன டைட்டில் இவர் என்ன ரொம்ப மேஸ் பிபியில் ப்ரோவாக இருப்பாருன்னு சொல்லி நானும் போனேன். சரி, அதுதான் அதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவரு போட்டு நானும் என்ன ரொம்ப பண்ணிவிடுவாருன்னு பார்த்தேன். ஓகே கைஸ், என்னது ஒரு பிவிபி பர்த்டே நான் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு ஐயோ வேணாம், சொல்ல வேணாம். ஸ்பாயிலர் எல்லார்ட்டையும் தேவையில்லை. ஓகே பாருங்க, இதுதான். இது வந்துட்டு நீங்கள் ட்ராப் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸாக இருக்கும். அக்கடி பண்ணிவிடுங்க. ஓகே, அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னொன்று இப்போ தான் நான் அப்போ கவனித்தேன். வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இவரோட அக்கௌண்ட்டில் இது இல்லை. ஐயோ, ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம இவரோட வாய்ஸை மட்டும் பாருங்கள். சர்வரில் என்ன பண்ணுறாங்கன்னா புது அக்கௌண்ட் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற இடத்துல வாங்கிக்கிறேன். நினைச்சிட்டு இருக்கான்.
டேய் குய் அதுனா 15 தான் இருப்பானுங்க. குட்டி பசங்க ஒன்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தவிர டிப்ஸ் யாரும் கிடையாது. ஓகே இதெவ்வளோ விட்டுருங்க. இந்த நம்ம பெரிய இவனாட்டு பண்ண பயப்புள்ள நானே தின்ன பையன் தான் நினைச்சிட்டு இருக்கான். இதோ இவரோட ரீல் கேட்டிங்களா? ஓ ப்ரோ இந்த யூடியூப் எல்லாம் பாத்தியா பயங்கரமா ஆடுவானுங்க அந்த மேட்ச் வச்சு. நமக்கு தான் பிடிக்கவும் தெரியல அடிக்கவும் தெரியல. உனக்கு தெரியாதுன்னு சொல்லு. நமக்கு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் சேர்த்தாது. தெரியுதா? வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது. எனக்கு தெரியல அவரோட வாய்ஸா இது இன்னும் நிஜமாக ஃப்ரெண்டோட வாய்ஸான்னு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்க. என்னன்னே தெரியல. பார்த்தாலும் சிரிப்பு தான் வருது. சூப்பர். ஓகே இருங்க. ஓகே இன்ட்ரெஸ்ட் ஓகே கைஸ். ஆனால் இது ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோ வேணும்னா. அது இல்லாமல் நான் இன்னும் நிறைய ட்ராப்பிங் டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருப்பேன். அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரே ஒரு லான்ச் மட்டும் பண்ணிட்டு வீடியோவை முடிச்சிடலாம். கைஸ் இங்கே பாருங்கள் லைனாக போய்ட்டுருக்குங்க. வெளியே லைனாக போய்ட்டுருக்குங்க. ஓகே 3 2 1 வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய். வெயிட் பண்ணுங்க. வீடியோ முடிச்சிருக்கு முன்னாடி இதுதான் ரெட் ஸ்டோன். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கடியில் பாருங்க. நெக்ஸ்ட்டு மேலே இதெல்லாம் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரிப்பீட்டரில் இந்த மாதிரி தான் இருக்கணும். இது மாற்றிடாதீங்க. இதெல்லாம் 1 டிக் ரிப்பீட்டர். இதுவும் 1 டிக். அது இல்லாமல் இது பேக் சைடில் தான் இருக்கணும். பேக் சைடில் போனால் மட்டும்தான் பவர் கிடைக்கும். ஓகே ஓகே வீடியோவை முடிச்சுக்கலாம். லாஸ்ட் வீடியோ லான்ச். வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி. ஓகே எல்லாமே உள்ளே இருக்குது. ஓகே லாஸ்ட் லான்ச். பாய் 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 ஃப்ரம் ஜோக்கர் தமிழ் கேமிங்.